பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு துணை குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வருகை தரவிருப்பதால் பசும்பொன் கிராமத்தைச் சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார். பிரபுராவ், வணக்கம். துணை குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் வருகையால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் மற்றும் 63வது குரு பூஜை விழா இன்று ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவதற்காக துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், தமிழக முதல்வர் ஸ்டாலின், அதே போல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் இன்று நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளதனால் ஏடிஜிபி அமல்ராஜ் தலைமையில் சுமார் 10,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கமுதி, முதுகுளத்தூர் மற்றும் அபிராமம், அதே போல் பசும்பொன் உள்ளிட்ட பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழு கண்காணிப்பில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அஞ்சலி செலுத்த வருபவர்கள் முழுமையான சோதனைக்கு பின்னரே பசும்பொன்னில் இருக்கக்கூடிய அந்த நினைவகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ராணுவ ஹெலிகாப்டரில் பசும்பொன் வர இருப்பதை அடுத்து அப்பகுதியில் மத்திய ரிசர்வ் போலீசார் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு போலீசார் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு உள்ளிட்டோர் மோப்பநாய் உதவியுடன் அந்த பகுதியில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.